ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை தோசையும் அதுக்கு காம்பினேஷனாக இஞ்சி சட்னியும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடை தோசை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் சொன்ன அளவில் எல்லாம் கரெக்டாக சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எந்த அளவில் போட்டிருக்கேன்னு தெரியும். வாங்க அடை தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடை தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கணும். அதே கப்பில் 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம், சிறுபருப்புன்னு கூட சொல்லலாம். 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தும் பாசிப்பருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். உளுந்தம் பருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா தோசை கொஞ்சம் வளவளப்பு தன்மை வந்துடும். பருப்பு அரிசியெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு 4லேருந்து 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துறதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். சீரகம் சோம்பு சேர்க்குறதுனால நல்ல மணமாக இருக்கும் தோசை. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அரிசியும் பருப்பும் சூப்பராக ஊறிடுச்சு. குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சுக்கணும். அப்போ தான் மாவு அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஊறிட்டதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. சீரகம் சோம்புலாம் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக இருக்கணும். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறதுனால ஃபஸ்ட் தடவை அரைக்கும் போது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் அரைக்கும் போதும் ஒரு பீஸ் இஞ்சியும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அரைக்கும் போதும் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைங்க. எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. மாவு தண்ணி அதிகமாக சேர்த்து அரைச்சிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளோ கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள். மிக்சிலே சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நான் பாதி மாவு எடுத்து தோசை சுட்டு காமிக்கிறேன். தேவையான அளவு மாவு எடுத்தாச்சு. இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்குன கருவேப்பிலை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்தாச்சு, அதனால் மறுபடியும் சேர்க்க வேணாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இஞ்சி சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். 2 தேங்காய் பத்தவை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி, ஒரு பெரிய துண்டை இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது நல்லா ஆறட்டும். ஆறிட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால 2 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. சுவையான இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. சட்னியில் தாளிப்பை சேர்த்துடலாம். சட்னியை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. தாளிப்பை சேர்த்துடுறேன். கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். தாளிப்பும் சட்னியில் சேர்த்தாச்சு. எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இஞ்சி சட்னி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அடை தோசைக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. தோசை சுட்டு எடுத்துடலாம்.
அடை தோசைக்கு மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு அரைச்ச உடனே தோசை சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து தோசை சுட்டு எடுத்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு தோசை ரவுண்டாக வராது. 4 பக்கம் நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வெளிப்பக்கமும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடை தோசைக்கு எப்போவுமே எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கனமாக இருக்க சைட்லலாம் நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2வது தோசை சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மாவு ஊற்றிட உடனே 4 பக்கம் நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கோங்க. சுவையான அடை தோசையும் இஞ்சி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.